ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் பவுலில் 1 டம்ளர் பார்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். பார்லி அரிசியில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நல்லாவே டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தில் இருந்து பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் கிடைக்கும். இதில் அதிகப்படியான ஃபைபரும் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகலாம். இது கூட 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேர்த்துக்கு இரத்த சோகை இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இது போல் உணவு பழக்கங்கள் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு மருந்தெல்லாம் எடுக்காமல் இயற்கையாகவே நம்மளோட இரத்த சோகை இதெல்லாமே சரி பண்ணிக்கலாம். கால்சியம் குறைபாடு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ 3லேருந்து 4 தடவை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த தானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி வரும். நான் இந்த உளுந்தில் இருக்கிற தோல் நான் கழுவி எடுக்கலை. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணி அந்த தோலை எடுத்துக்கலாம். தோலையும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நான் தோலோடவே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் கல்லுப்பும் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை மூடி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சோம் அப்படின்னா மாவு நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். இதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு 2 முட்டையை போட்டு இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் நான் சாம்பார் தூளும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த மசாலா தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ இந்த 2 முட்டையுமே கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி தான் செஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இது போல் லைட்டாக பொடி மாஸ் போல் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கொத்தி விட்டது மாதிரி எடுத்திருக்கேன். இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு திரும்பவும் கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா நசுக்கி போட்டோம்னா இன்னும் நல்லா பொடியாக இருக்கும். இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு லைட்டாக பிங்க் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அப்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். ஸோ வெங்காயம் லைட்டாக பிங்க் கலராக வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ நாட்டு தக்காளியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல தான் இருக்கும். இதை மூடி வச்சு வேகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ தக்காளியுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இன்னமும் நல்லா நைஸாக மசிஞ்சு வர அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன் தண்ணி சேர்த்துறோம்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட்டம் நல்லா வரும். பட் நம்ம டயட்டுக்காக நம்ம சேர்த்ததுனால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வெந்து மசிஞ்சு வரத்துக்காக நான் தண்ணி ஊற்றி இன்னமும் நல்லா மசியத்துக்கு வேகிறதுக்கு விட்டுருக்கேன். இதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் பட்டை, கிராம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். இதில் நான் பச்சை மிளகா போட்டிருக்கறனால நான் மசாலா எதுவும் சேர்த்தலை. நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். ஸோ மசாலா போட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஸோ அதனால் வெயிட்லாம் ஒன்றும் ஏறாது. நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடும்போது தான் நமக்கு பிடிச்சது போல் இருக்கும். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
பார்லி மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு. தானியம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஊற வச்சு அரைச்சி புளிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். மாவோட பதம் பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா நான் 1½ குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நார்மல் நம்ம அரிசி மாவு தோசையை விட இந்த தோசை நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குங்க. கல்லுப்பும் சேர்த்திக்கிங்க. எப்போல்லாம் கல்லுப்பு சேர்த்த முடியுமோ அப்போல்லாம் சேர்த்திக்கலாம். ஸோ 2 பக்கமும் தோசை நல்லா முறுமுறுன்னு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு வேளைக்கு நம்ம இந்த தோசை 2 சாப்பிட்டாவே நமக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அதாவது மத்தியானம் காலைல சாப்பிட்டோம்னா மத்தியானம் வரைக்குமே நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும். நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. இது கூட முட்டை தொக்கு போல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது 2தோட காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத நோய்கள் இருக்காது.